நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 45. கதகதப்பான ஓக் மர வேலைப்பாடுகளாலும் கூரையில் மரங்கள் பதியப்பட்டும் இருந்த புவியியல் வரைபடங்களால் ஆன அந்த கூடம் பளிங்கு கற்களாலும் பிளாஸ்டர் உள் பக்கங்களையும் கொண்டிருந்த பாலசோவிஷியோவிற்கு முற்றிலும் மாறுபட்ட உலகத்தை காட்டியது. உண்மையில் அந்த கட்டிடத்தின் பொருட்கள் பாதுகாப்பிடமாக இருந்த அது ஒரு காலத்தில் மகாபிரபுவின் நகரும் சொத்துக்களை வைத்திருக்கும் இடமாக டசன் கணக்கான ஆடை அலமாரிகளாகவும் பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டதாகவும் காணப்பட்டது. இந்நாளில் சுவர்களில் வரைபடங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தோலுறைகளில் கைகளால் வரையப்பட்ட 53 விளக்கப்படங்கள் 1550களில் இருந்த உலகை சித்தரித்து காட்டின. வரைபட உருவாக்க தொகுப்பை கொண்டிருந்த அந்த கூடத்தின் மையத்தில்தான் மாபெரும் கோலம் ஒன்று ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. மேப்பா முண்டி என்று பெயர் பெற்ற அந்த 6 அடி உயரமுள்ள கோலம் அதன் காலத்தில் ஒரு பெரிய சுழலும் கோலமாக இருந்தது என்பதுடன் விரல் நுனியின் தொடுதலிலேயே வேறு எந்த பிரயத்தனமும் செய்யாமல் சுழலக்கூடியது என்றும் சொல்லப்பட்டது. இன்று நீண்ட கண்காட்சி அறைகளை சுற்றி பார்த்துவிட்டு முட்டு சந்தாக தெரியும் இந்த இடத்திற்கு வந்து சேரும் சுற்றுலாவாசிகள் அந்த கோலத்தை ஒரு சுற்று சுற்றிவிட்டு தாங்கள் வந்த இடத்திற்கே புறப்படும் இறுதி புள்ளியாக இருந்து வருகிறது. லெங்டனும் சியானாவும் மூச்சு கூட விடாமல் அந்த வரைபட கூடத்திற்கு வந்து சேர்ந்தனர். அவர்களுக்கு முன்னால் மேப்பா முண்டி கம்பீரத்துடன் வீற்றிருந்தது. ஆனால் லெங்டன் அதை பார்க்க கூட இல்லை. பதிலாக அவருடைய பார்வை அந்த அறைக்கு வெளியே இருந்த சுவர்களிலேயே இருந்தது. நாம் ஆர்மீனாவை கண்டுபிடிக்க வேண்டும் என்றார் லெங்டன். ஆர்மீனா வரைபடம். அவருடைய கோரிக்கையில் குழம்பி விடாத சியானா ஆர்மீனியா வரைபடத்தை தேடி அந்த அறையின் வலது பக்கம் இருந்த சுவற்றிற்கு விரைந்தாள். அதே போல லெங்டன் இடது பக்கம் இருந்த சுவற்றில் தேடினார். அந்த அறையின் சுற்றளவு முழுவதிலும் அவர்கள் தேடினர். அரேபியா, ஸ்பெயின், கிரீஸ் ஒவ்வொரு நாடும் பிரத்யேகமான விவரங்களை கொண்டு வரையப்பட்டிருந்தது. பெரும்பாலான நாடுகள் வரையப்படாமலோ அல்லது கண்டுபிடிக்கப்படாமலோ இருந்த 500 ஆண்டுகளுக்கு முன்னர் இது வரையப்பட்டிருக்கலாம் என்று தோன்றியது. ஆர்மீனியா எங்கே? தன்னுடைய காட்சிபூர்வமான நினைவாற்றல்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் லெங்டனின் நினைவுகளில் இங்கே தன்னுடைய ரகசிய வழி சுற்றுலா குறித்த பல வருடங்களுக்கு முந்தைய நினைவுகள் தெளிவானவையாக இல்லை. அந்த சுற்றுலாவிற்கு முன்னர் மதிய உணவுடன் தான் ரசித்த காஜா நெஃபியோலா 2வது குவளையின் சிறு பகுதியும் கூட அவருக்கு நினைவில் இல்லை. நெஃபியோலா என்ற வார்த்தைக்கு சின்ன மேகம் என்று அர்த்தம் என்பது மட்டும் அவருக்கு பிடிப்பட்டது. மேலும் சொல்லப்போனால் தனக்கு இந்த அறையில் காட்டப்பட்ட ஆர்மீனியா வரைபடத்தை அவரால் பிரத்யேகமாக நினைவுக்கு கொண்டு வர முடிந்தது. அந்த ஆர்மீனியா வரைபடத்தில்தான் ஒரு தனித்துவமான பொருள் இருக்கிறது. அது இங்கேதான் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என்று நினைத்து கொண்ட லெங்டன் முடிவே இல்லாமல் செல்லும் எல்லா வரைபடங்களையும் தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருந்தார். ஆர்மீனியா! சியானா கத்தினாள். இங்கே இருக்கிறது. அந்த அறையின் வலப்பக்க மூலையில் நின்று கொண்டிருந்த அவளை நோக்கி சென்றார் லெங்டன். அவர் விரைந்து செல்கையில் சியானா ஆர்மீனியாவை சுட்டிக்காட்டியபடி நாம் ஆர்மீனியாவை கண்டுபிடித்து விட்டோம், அதனால் என்ன என்பது போல ஒரு பார்வை பார்த்தாள். அவற்றை விளக்குவதற்கெல்லாம் நேரமில்லை என்று லெங்டனுக்கு தெரியும். பதிலாக அந்த இடத்தை அடைந்து அந்த வரைபடத்தின் பெரிய சட்டகத்தை பிடித்த அவர் அதை தன்னை நோக்கி இழுத்தார். அந்த மொத்த வரைபடமும் அரை நெடுக்க தொங்கிக் கொண்டிருந்தது. அதற்கு பின்னால் இருந்த ரகசிய பாதை வழி புலப்பட்டது. அது சரி, அப்புறம் என்ற சியானாவின் குரலில் உத்வேகம் காணப்பட்டது. இதுதான் ஆர்மீனியா. எவ்வித தயக்கமும் இல்லாமல் அந்த திறப்பின் வழியாக உள்ளே விரைந்த சியானா அதற்கு அப்பால் இருந்த மங்கலான இடத்திற்குள் பயமின்றி நுழைந்தாள். அவளை பின்பற்றிய லெங்டன் தங்களுக்கு பின்னால் இருந்த சுவர் மூடிக்கொள்ளும் வகையில் அதை பிடித்து இழுத்தார்.
இந்த ரகசிய பாதை வழி சுற்றுலா குறித்த நினைவுகள் மங்கலானவையாக இருந்தாலும் லெங்டனால் இந்த பாதை வழியை தெளிவாக நினைவுக்கு கொண்டு வர முடிந்தது. புலப்படாத பாலசோ வழியாக தெரிந்த கண்ணாடியில் பார்த்து கொண்டே அவரும் சியானாவும் அந்த இடத்தை கடந்தனர். இந்த இடம் பாலசோ விஷயோவின் சுவர்களுக்கு பின்னால் இருந்த ரகசிய வழியை போல் இருந்தது. இது அப்பொழுது ஆட்சி செய்த பிரபுவும் அவருக்கு நெருக்கமானவர்களும் செல்வதற்கு என்றே உருவாக்கப்பட்ட ரகசிய பாதை. அந்த பாதை வழியிலேயே ஒரு கணம் நின்ற லெங்டன் தாங்கள் வந்து சேர்ந்திருக்கும் புதிய சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தார். ஒரு வெளிரிய கற்களாலான அந்த கூடத்தின் தொடர்ச்சியான ஜன்னல்கள் வழியாக வடிகட்டப்பட்டு கசிந்து வெளியேறிய இயற்கை ஒளி மட்டுமே காணப்பட்டது. இந்த பாதை வழி 50 அடிகள் கடந்து ஒரு மரக்கதவை சென்று சேர்கிறது. அவர் இப்பொழுது தனது இடது பக்கமாக திரும்பினார். குறுகலாக கீழே செல்லும் படிக்கட்டு ஒரு சங்கிலி திரையால் மறைக்கப்பட்டிருந்தது. அந்த படிக்கட்டின் மேலே இருந்த பலகையில் இருந்த எச்சரிக்கையில் அசிட்டா வியாட்டேட்டா என்று இத்தாலியில் எழுதப்பட்டிருந்தது. லெங்டன் அந்த படிக்கட்டை நோக்கி சென்றார். வேண்டாம், சியானா எச்சரித்தாள். இது வழியில்லை என்று சொல்கிறது. நன்றி. உதட்டளவில் புன்னகைத்த லெங்டன் கூறினார், எனக்கும் இத்தாலி படிக்க வரும். அந்த சங்கிலி திரையை கழற்றிய அவர் அதனை ரகசிய கதவு இருந்த இடத்திற்கு எடுத்துச் சென்றார். அதனை சட்டென்று சுழலும் கதவை நிலைநிறுத்த பயன்படுத்தினார். கதவின் கைப்பிடியில் வைத்து சங்கிலியை பின்னலிட்ட அவர் அதன் அருகில் இருந்த சாமானில் பொருத்தினார். அதனால் மற்றொரு பக்கத்திலிருந்து அந்த கதவை இழுத்து திறக்க முடியாது. ஓஹோ என்றாள் சியானா. நல்ல யோசனை. இது ரொம்ப நேரத்திற்கு தாக்கு பிடிக்காது என்றார் லெங்டன். ஆனால் நமக்கு அதிக நேரம் தேவையில்லை. என்னை தொடர்ந்து வா. ஆர்மீனியா வரைபடத்தை கிழித்து திறந்த பின்னர் அந்த காரிடரின் இறுதி முனையில் இருந்த மரக்கதவை நோக்கி ஏஜென்ட் ப்ரூடரும் அவருடைய ஆட்களும் தேடிக்கொண்டே சென்றனர். அவர்கள் வந்து சேர்ந்தவுடன் தன்னை சில்லிட்ட காற்று மோதியதையும் பிரகாசமான சூரிய ஒளி சிறிது நேரம் கண்களை மறைத்ததையும் ப்ரூடர் உணர்ந்தார். அவர் வெளிப்புற நடைவழிக்கு வந்து சேர்ந்தார். அது அந்த பாலசோவின் மேற்கூரையுடன் பிணைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கண்கள் பாதையை தேடின. அது மற்றொரு கதவிற்கு வழிகாட்டியது. சற்று தள்ளி 50 அடிகள் தொலைவில் அந்த பாதை கட்டிடத்திற்குள் சென்றது. 500 கூடத்தின் ஒரு மலையைப் போல் உயர்ந்திருந்த நடைவழியின் இடது பக்கத்தை ப்ரூடர் ஆராய்ந்து கொண்டிருந்தார். கடந்து செல்ல சாத்தியமே இல்லை. ப்ரூடர் இப்பொழுது தனது வலது பக்கமாக நகர்ந்தார். அந்த நடைவழியானது சட்டென்று வளைந்து திரும்பும் முகட்டுடன் நின்றதை பார்த்தார். அது கீழே ஒரு சிறிய கிணற்றை நோக்கி சென்றது. உடனடி மரணம். அவர் கண்கள் மீண்டும் நேராக தெரிந்த இடத்தை நோக்கின. இந்த வழி. ப்ரூடரும் அவருடைய ஆட்களும் இரண்டாவது கதவை நோக்கி செல்லும் நடைவழியில் அவருடனே நகர்ந்தனர். அதே நேரத்தில் கண்காணிப்பு ட்ரோன் தலைக்கு நேராக ஒரு பிணந்திண்ணியைப் போல வட்டமடித்தது. ப்ரூடரும் அவருடைய ஆட்களும் கதவு வழியை திறந்து உள்ளே நுழைகையில் அவர்கள் அனைவரும் சட்டென்று காணப்பட்ட நிறுத்தத்தில் சரிந்து விழுந்து ஏறக்குறைய ஒருவர் மீது ஒருவர் விழுந்துவிட்டனர். அவர்கள் அனைவரும் இப்பொழுது உள்ளே வந்த வழியை தவிர வெளியேறுவதற்கு வேறு வழியில்லாத சிறிய அறையில் நின்று கொண்டிருந்தனர். ஒரே ஒரு மரமேசை மட்டும் சுவற்றிற்கு நேராக நின்று கொண்டிருந்தது. தலைக்கு மேல் அந்த கூரையில் வரையப்பட்டு சிதைந்து போயிருந்த ஓவியங்கள் அவர்களை நோக்கி கிண்டல் செய்வது போல் இருந்தன. அது ஒரு முட்டு சந்து. ப்ரூடரின் ஆட்களில் ஒருவன் விரைந்து சென்று சுவற்றில் இருந்த தகவல் அட்டை ஒன்றை ஆராய்ந்தான். அப்படியே இருங்கள் என்றான் அவன். இதில் இங்கு ஏதோ ஃபினாரஸ்ட்ரா எனப்படுகின்ற ஒரு ரகசிய ஜன்னல் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது. ப்ரூடர் சுற்றிலும் பார்த்தார். ஆனால் ரகசிய ஜன்னல்கள் எதையும் காணவில்லை. அவர் அந்த பலகையில் இருப்பதை படித்தார். இந்த இடம் ஒரு காலத்தில் சீமாட்டி பியான்கா கெப்பல்லோவின் தனி அறையாக இருந்திருக்கிறது.
அதில் ஒரு ரகசிய ஜன்னல் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக கீழே இருக்கும் 500 கூடத்தில் தன்னுடைய கணவர் பேசுவதை அவர் மறைந்திருந்து பார்த்திருக்கிறார். ஃப்ரூடரின் கண்கள் அந்த அறையை மீண்டும் துழாவின. இப்பொழுது ஒரு சிறிய மூடி திறப்பு பக்க சுவரில் மறைந்திருப்பது தெளிவாக தெரிந்தது. அவர்கள் இதன் வழியாக தப்பியிருப்பார்களோ? அதை பின்தொடர்ந்து சென்ற அவர் அந்த திறப்பை ஆராய்ந்தார். அது நிச்சயம் லெங்டன் போன்ற உருவம் கொண்ட ஒருவர் செல்ல முடியாத அளவுக்கு மிக சிறியதாக இருந்தது. கம்பியில் முகம் புதைத்த ப்ரூடர் அதன் வழியாக உற்று பார்த்தார். அதன் வழியாக யாரும் தப்பிச் சென்று விட முடியாது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டார். அந்த மூடி திறப்பின் மற்றொரு பக்கத்தின் மிக நெருக்கமான திருப்பத்தில் 500 கூடத்திற்கு சில தளங்கள் கீழ்நோக்கி செல்லக்கூடிய ஒரு சரிவு காணப்பட்டது. அப்படியென்றால் அவர்கள் எங்கேதான் போயிருப்பார்கள்? அந்த சிறிய கல் அறையில் ப்ரூடர் பின்னோக்கி திரும்பிய போது அந்த நாளின் எல்லா விதமான விரக்திகளும் தன் மீது குவிந்திருப்பதாக உணர்ந்தார். அரிதான தருணங்களில் கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சியின் காரணமாக ஏஜென்ட் ப்ரூடர் எப்போதாவது தன்னுடைய பின்னந்தலையை முட்டிக்கொண்டு மூர்க்கத்தனமாக கத்துவதுண்டு. சிறிய அறையில் அந்த சத்தம் செவிடாக்கக்கூடியதாக இருந்தது. அதற்கு மிகவும் கீழே 500 கூடத்தில் சுவற்றின் மேல் பகுதியில இருந்த மூடித்திரையை சுற்றுலாவாசிகளும் காவல் அதிகாரிகளும் அண்ணார்ந்து பார்த்தனர். இது போன்ற கூப்பாடுகளால் அந்த சீமாட்டியின் ரகசிய ஆய்வறையானது தற்போது காட்டு விலங்கின் கூண்டாக பயன்படுத்தப்பட்டிருப்பது போல் இருந்தது. சியானா புரூக்ஸும் ராபர்ட் லெங்டனும் முழு இருளில் அமர்ந்திருந்தனர். சில நிமிடங்களுக்கு முன்னர் தான் லெங்டன் சுழலும் வரைபடத்தை மறைக்க சங்கிலியை சாமர்த்தியமாக பயன்படுத்திவிட்டு தப்பி வந்திருப்பதை பார்த்திருந்தாள். இருப்பினும் அவளை மேலும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் அந்த காரிடரிலேயே தலையை கவிழ்த்து மறைந்திருப்பதற்கு பதிலாக வழியில்லை என்று எழுதப்பட்டிருந்த சரிவான பாதையை லெங்டன் தேர்ந்தெடுத்தார். ராபர்ட், அவள் குழப்பமாக முணுமுணுத்தாள். அந்த அறிவிப்பு வழி இல்லை என்றது. மேலும் நாம் கீழேதானே போக வேண்டும் என்றும் நினைத்தேன். அப்படித்தான் செய்திருக்கிறோம் என்றார் லெங்டன் தன் தோள்களின் வழியாக பார்த்தபடி. ஆனால் சில நேரங்களில் நீ மேலே செல்ல விரும்பினால் கீழ் நோக்கித்தான் சென்றாக வேண்டும். அவளை உற்சாகப்படுத்தும் விதமாக அவர் கண்ணடித்தார். உனக்கு சாத்தானின் தொப்புள் கொடி நினைவிருக்கிறதா? அவர் எதை பற்றி சொல்கிறார்? அவரை பின்தொடர முடியாத சியானா தொலைந்து போன உணர்வை அடைந்தாள். நீ எப்போதாவது இன்ஃபெர்னோவை படித்திருக்கிறாயா என்றார் லெங்டன். ஆமாம், ஆனால் அப்பொழுது எனக்கு 7 வயது இருக்கும். ஒரு கணம் கழித்து அது அவளின் நினைவுக்கு வந்தது. ஓ, சாத்தானின் தொப்புள் கொடி, எனக்கு நினைவிருக்கிறது என்றாள் அவள். அதற்கு ஒரு நிமிடம் ஆனாலும் லெங்டன் தாந்தேயின் இன்ஃபெர்னோவுடைய இறுதி அத்தியாயத்தை தான் சொல்கிறார் என்பதை சியானா நினைவுக்கு கொண்டு வந்தாள். அந்த பாடல்களில் நரகத்திற்கு இருந்து தப்பிப்பதற்காக மாபெரும் உருவம் கொண்ட சாத்தானின் ரோமம் அடர்ந்த வயிற்றில் இருந்த தாந்தே மேலே ஏறுவார். அப்படியே சாத்தானின் தொப்புள் கொடியை அடைந்ததும், அதாவது பூமியின் மையம் என்று சொல்லப்படும் இடத்தை அடைந்ததும், பூமியின் ஈர்ப்பு விசை சட்டென்று திசையை மாற்றிக்கொள்ளும். அதனால் தாந்தே தூய்மைப்படுத்தும் இடத்தை நோக்கி தொடர்ந்து கீழே இறங்குவதற்கு சட்டென்று மேல் நோக்கி ஏறத் தொடங்கிவிடுவார். சியானாவுக்கு சிறிதளவே இன்ஃபெர்னோ பற்றி நினைவிருக்கிறது. ஆனால் பூமியின் மையப்பகுதியில் இருக்கும் ஈர்ப்பு விசையின் கோமாளித்தனமான செயல்கள் அவளுக்கு ஏமாற்றத்தை அளித்திருக்கின்றன. தாந்தேயின் மேதமை கணங்களின் சக்திகளுடைய இயற்பியல் புரிதலை கொண்டதாக இருக்கவில்லை என்பது மட்டும் தெளிவாகிறது. அவர்கள் படிக்கட்டுகளின் மேற்பகுதியை அடைந்தார்கள். அங்கே பார்த்த தனித்திருக்கும் கதவினை லெங்டன் திறந்தார். அதில் கட்டிடக்கலை மாதிரிகள் கூடம் என்று எழுதப்பட்டிருந்தது. அவளை உள்ளே இழுத்துக்கொண்ட லெங்டன் அவர்களுக்கு பின்னால் இருந்த கதவை மூடினார்.
சிறியதாகவும் மெருமையாகவும் காணப்பட்ட அந்த அறையில் பாலசோவின் உள்பாகத்திற்காக வேசாரியின் கட்டிடக்கலை வடிவமைப்புகளின் மாதிரிகள் மரத்தால் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. சியானா அந்த மாதிரிகளை மேலோட்டமாக பார்த்தாள். ஆனாலும் அந்த அறையில் கதவுகளோ ஜன்னல்களோ அல்லது வெளியேறும் வழியோ இல்லை என்பதையும் அவள் கவனித்தாள். 1300ஆம் ஆண்டுகளில் லெங்டன் கிசுகிசுத்தார். இந்த அரண்மனையின் அதிகாரத்திற்கு வந்த ஏதென்ஸ் பிரபு தன் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டால் தப்பித்துச் செல்வதற்காக இந்த ரகசிய தப்பிச் செல்லும் வழியை கட்டினார். இதனை ஏதென்ஸ் பிரபு படிக்கட்டுகள் என்றும் அழைப்பார்கள். இது பக்கத்து தெருவில் இருக்கும் ஒரு சிறிய தப்பிச் செல்லும் வழிக்கு கீழ்நோக்கி செல்கிறது. நம்மால் அங்கே சென்றுவிட முடியும் என்றால் நாம் வெளியேறுவதை யாராலும் பார்க்க முடியாது. அவர் அந்த மாதிரிகளுள் ஒன்றை சுட்டிக்காட்டினார். பார், அது அந்த பக்கமாக இருக்கிறதா? இந்த மாதிரிகளை காட்டத்தானா அவர் என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்? அந்த மினியேச்சரை ஆவலுடன் பார்த்த சியானா அரண்மனையின் மேல் பகுதியில் இருந்து தெரு மட்டத்திற்கு கீழ்நோக்கி செல்லும் ரகசிய படிக்கட்டுகளை பார்த்தாள். அது அந்த கட்டிடத்தின் உட்புறம் மற்றும் வெளிப்புற சுவர்களுக்கு நடுவில் ரகசியமாக மறைக்கப்பட்டிருந்தது. என்னால் அந்த படிக்கட்டுகளை பார்க்க முடிகிறது ராபர்ட், என்றாள் சியானா. ஆனால் அவை அனைத்துமே அரண்மனையின் எதிர்ப்பக்கத்தில் உள்ளன. நம்மால் அங்கே போகவே முடியாது. ஒரு சின்ன நம்பிக்கைதான் என்று ஒருவித வருத்தத்துடனே கூறினார் லெங்டன். கீழே இருந்த படிக்கட்டில் இருந்து வந்த நொறுங்கும் சத்தம் ஆர்மீனியா வரைபடம் அத்துமீறலுக்கு ஆளாகி இருப்பதை அவர்களுக்கு சொன்னது. காரிடரின் கீழ்ப்பகுதியில் இருந்து கிளம்பியிருக்கும் வீரர்களின் காலடியோசையை கேட்டபடி அவர்களால் அப்படியே கல்லாய் உறைந்து நின்றார்கள். குறிப்பாக வழியில்லை என்று குறிப்பிட்டிருக்கும் அந்த சிறிய படிக்கட்டில்தான் அவர்கள் நின்றிருந்தார்கள். கீழிருந்து கேட்ட சத்தம் குறைந்து கொண்டே செல்கையில் அந்த கண்காட்சி அறைக்குள் நம்பிக்கையுடன் நடந்து சென்ற லெங்டன் ஒவ்வொரு மாதிரியையும் ஆராய்ந்த பின்னர் சுவற்றின் முனையில் இருந்த பெரிய அலமாரியை நோக்கி நேராக சென்றார். அந்த அலமாரி ஏறக்குறைய 1 அடி அளவுள்ள சதுரமாக இருந்தது. தரைக்கு 3 அடிகள் மேலே அமைக்கப்பட்டிருந்தது. எந்தவித தயக்கமும் இன்றி அதன் கைப்பிடியை பிடித்த லெங்டன் கதவை இழுத்து திறந்தார். சியானா ஆச்சரியத்தில் துள்ளினாள். அதற்குள்ளிருந்த பகுதி ஒரு படு பாதாளத்தைப் போல் காணப்பட்டது. அந்த அலமாரி கதவு மற்றொரு உலகத்திற்கான வழி. அதன் பின்னால் இருள் மட்டுமே காணப்பட்டது. என் பின்னால் வா, என்றார் லெங்டன். அந்த திறப்பிற்கு பின்னால் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு பிளாஷ் லைட்டை அவர் எடுத்துக்கொண்டார். பின்னர் ஆச்சரியப்படும்படியான துணிச்சலுடனும் உறுதியுடனும் திறப்பின் வழியாக உள்ளே நுழைந்த புரொஃபசர் அந்த முயல் பொந்தில் மறைந்தார். நரகம்.